மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நண்பா அமரீஷ், எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டோன்ட் மிஸ் இட், அப்புறம் வருத்தப்படுவீங்க. வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல தெரியுது. என் தலைவனுக்கு தில்லை பற்றியாயா? என் தலைவனுக்கு தில்லை பற்றியா? அதாவது உண்மையாலுமே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் யாருக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ தில்லா, இவ்வளோ கெத்தா ஒரு நபர் அரசியல் களத்தில் இறங்கி 2 பெரிய ஜாபான்களை எதிர்த்து இவ்வளோ சாலிடாக நிற்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக யாரும் இல்லை. நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நண்பா அமரீஷ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இவருக்கு நான் இவ்வளோ டெடிக்கேட்டடாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்நேரத்துலலாம் வேறு ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக உடஞ்சி போய் இந்நேரம் ஏடிஎம்கேல போய் சேர்ந்துருப்பாப்புல, இல்லைன்னா அரசியல் விட்டே போயிருப்பாப்புல. ஆனால் இந்த ஒரு சீன் பார்த்தீங்களா, இந்த ஒரு சீனு ஒட்டுமொத்த இந்திய அரசியலே இன்றைக்கி வந்து ஆட்டி படைச்சிருக்கும். என்ன சொல்கிறாங்க? ஆட்டி படைச்சிருக்கும். எவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தான் மேலே ஒரு குற்றமும் கிடையாது அப்படின்றத முழுசாக நம்பி இந்த மக்களும் அதை நம்புகிறாங்க. இந்த உண்மையை நான் வெளியில் கொண்டே வந்தாகணும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட்டில் சிபிஐயில் போய் இறங்கி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்டு அது மூலிமா அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்லேருந்து சிபிஐ போட்டு சிபிஐ விசாரணைக்கு 1க்கு 2 வாட்டி போய் அந்த சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளில வரும்போது ரோட் ஷோ மாதிரி அப்படி கையை காமிச்சிட்டு அப்படி வெளியில் கார்லேருந்து அந்த இதில் கிட்டது விண்ட்ஷைட்லேருந்து ஏறி வந்து அப்படி காட்டுறாருன்னா தில்லு தாயா, சத்தியமாக தில்லு தாயா. இதை வந்து யாராக இருந்தாலும் ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் கனவுல கூட எந்த ஒரு அரசியல்வாதியும் நினச்சி போட்டுருக்க மாட்டான். உங்களுக்கு தெரியும் சிபிஐ விசாரணைனா எப்படி பம்முவாங்க, எந்த அளவுக்கு வந்து பம்மிக்கிட்டு போயிருக்காங்க, எந்த அளவுக்கு பொலிட்டீஷியன்ஸ் அழுத்திருக்காங்கன்னு நேற்றே நான் காமிச்சேன். இல்லைன்னா திரும்பி பாருங்கள் இந்த வீடியோவில். நம்ம 10 ரூபா என்ன பண்ணுறாருன்னு. குற்றம் செஞ்சவன் தான் குரு இருக்கணும். இங்கே குற்றம் செய்யலை அப்படின்றதுல தளபதி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் செய்யலை, அதுதான் உண்மை. அதனால தான் அவர் தில்லா அந்த சிபிஐ ஆஃபீஸுக்கு கூப்பிட்டோன்னே போகிறார். அதே மாதிரி அங்கேருந்து வெளியில் வரும்போது அது யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக நான் விளக்க போகிறேன். தளபதி இந்த கை காட்டினது மூலிமா இங்கே பல நரேட்டிவ்களை உடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு மெசேஜை சொல்லியிருக்காரு. உங்களால் ஏன் இதை கூட பிடுங்க முடியாதா அப்படின்றத மெசேஜாக கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமாக யாருக்கு கொடுத்துருக்காருன்னா தீய சக்தி கொத்தடிமை திமுகவுக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் இவருடைய அரசியல் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு கரூரில் இப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணாங்க அப்படின்னு ஊர் உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி எல்லாருமே கனிமொழியை நாக்க போடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. 4 மணி நேரத்தில் கரூரில் 40 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண தெரிஞ்ச உங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு தூத்துக்குடியில் கற்பழித்து கொலை பண்ணப்பட்ட அந்த 17 வயசு பிள்ளையோட ஒரு பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு 4 நாள் ஆகுதா? ஏன் டாக்டர் இல்லையா அப்படின்னு கனிமொழி எக்கோன்னு சொல்லிட்டு அந்த அக்கா பேட்டி கொடுத்ததுக்கப்புறமா அசிங்கமாக கேட்குறாங்க. இனி கனிமொழியில் அந்த தொகுதிக்கு வந்து போக முடியாது, விளக்கமாத்து கொண்டு வெளுப்பாங்க. ஆல்ரெடி வெளுத்து தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நாத்தம் பிடிச்சி போய் கிடக்குது இந்த திமுக. அவ்வளோ பெரிய ஒரு கேவலமான அரசியலை செஞ்சு இந்த மக்களை கொன்று ஒருத்தருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு சதி. அந்த சதியை முறியடிக்கிறதுக்காக தான் தளபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் போனார். எஸ்ஐடி வேணும்னு கேட்டார். சுப்ரீம் கோர்ட்டே வாலண்டரி என்ன பண்ணுது, எஸ்ஐடியை பார்த்துட்டு அடுத்து ஒரு 2 மனு வந்து சிபிஐ கேட்டு வரனால சரி இதில் மிகப்பெரிய சதி இருக்குது, இதுக்கு சிபிஐ போனால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி அவங்களா சிபிஐ போட சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்க இப்போ அது விசாரணை வரைக்கும் வந்து இனி அந்த விசாரணைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விசாரணையை கொண்டு போயிட்டு உச்சநீதிமன்ற ஜட்ஜ் இருக்கிறாரு, அந்த எஸ்ஐடியோட கமிட்டி அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட கொடுப்பாங்க. அதற்கப்புறமா அந்த அறிக்கையெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். தென் வாதங்கள் நடக்கும், பிரதிவாதங்கள் நடக்கும். பின்ன குற்றவாளிகள் யார் என்ன ஏதுன்றதை ஃபைனலாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது ப்ரொசீஜர்.
அப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த இதே வேறு பொலிட்டீஷியனாக இருந்தால் இந்நேரம் ஒன்று திமுக கிட்ட போய் சரண்டர் ஆகிருப்பான், நாய் டம்ளர் மாதிரி. அப்படி இல்லைன்னா பிஜேபிகிட்ட போய் சரண்டர் ஆகிருப்பான். அப்படி ரெண்டுமே இல்லைன்னா அரசியல் விட்டே போயிருப்பான். ஆனால் இது மூணுமே இல்லாமல் இன்னமும் நான் நிற்கிறேன் பாடுறவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பும் போது பண்ணாரு பாருங்க, அதுதான் கெத்து. ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து தளபதி உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஆசை அதிகமாக இருக்குது. இபிஎஸ்க்கு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக அமித்ஷா மோடி இவங்களுக்கு இருக்குது. அதனால தான் ஜனநாயகம் படத்தை இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ண விடாமல் வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். விஜய் அவர்கள் மேலே ஏதாவது குற்றம் இருந்துச்சுன்னா அதை வந்து குற்றம் சாட்டி அவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். பட் அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அப்போ இவருக்கு எப்படியான அழுத்தத்தை கொடுத்தா நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. இப்போ இந்த சிபிஐ விசாரணை வந்தப்பயே முதல்ல 2 நாள் போனார். அப்போயே இங்கே இருக்க எச்எம் மீடியாஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க, ஆச்சா பூச்சான்னு சொல்லி போட்டாங்க. எதுவுமே நடக்கலன்னு என்ன, இப்போ அவர் மேலே சார்ஜ் ஷீட் போடல, அவர் அரெஸ்ட் பண்ணல, அவர் பண்ணியிருக்கணும்ல, ஆச்சா பூச்சான்னு திருப்பியும் தகன்னு கூச்சாங்க. ஆனால் அங்கே நான் இருந்து உண்மை என்னவோ அதை பற்றி தானே அதை மட்டும் தானே பேஸ் பண்ணி மட்டும் தானே இவங்க வந்து அடுத்த ஸ்டெப்பே எடுக்க முடியாது. சிபிஐயாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நீ எதுவுமே இல்லாமல் யார் மேலே போய் நீ கேசப்படுவ அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வந்துடுது. ஸோ 2 நாள் போனார், வச்சார், ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஜனநாயகம் படத்தை இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ண விடாமல் சென்சார் போர்டை கையில் வச்சுக்கிட்டு என்னென்னலாம் அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ திருப்பியும் இந்த விசாரணை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க கொத்தடி மீஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, விஜய் அவர்கள் பாஜக கிட்ட போக போகிறாரு, ஸோ அவர் வந்து இந்த அழுத்தத்துக்கு வேறு வழியே இல்லை, அடி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மீடியா ஃபுல்லாக பரப்புனாங்க. ஆனால் அது யார் பரப்புனதுன்னு நமக்கு தெரியும். தலைவர் தான் பரப்பி விட்டார். ஏன்னா அவர் 15ஆம் தேதி சிபிஐ போகிறான்னு சொல்லிட்டு அவராக ஆரம்பித்து விட்ட ஒன்று தான். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இந்த பிஜேபியை எப்படி நான் டேக்கிள் பண்ணுறது, எப்படி நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறது? அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, இந்த நரேட்டிவ் செட் பண்ணுற எச்எம் மீடியாவும் சரி, எப்படி நான் புரிய வைக்கிறது? இந்த புரிய வைக்கிறேன் பாட்டான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே எந்திரிச்சார் பாருங்க, சிபிஐ ஆஃபீஸ்லேயே. சத்தியமாக சொல்கிறேங்க, அங்கே இருக்க அந்த போலீஸ்காரெல்லாம் பார்த்து என்னையா மனுஷன் ஆஃபீஸில் விசாரணை முடிச்சுட்டு போகிறாரு, எந்திரிச்சு ரோட் ஷோ பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு. இத்தனைக்கு அவர் வந்து இன்னும் எலெக்ஷனில் நின்று ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஆகலை. இட்ஸ் ஜஸ்ட் பார்ட்டி லீடர், அவ்வளோதான். ஒரு பார்ட்டி லீடருக்கு இவ்வளோ மவுஸு, அவருக்கு அவ்வளோ பாதுகாப்பு, மக்கள் வெளியில் கொண்டாடுறாங்க, நிற்கிறாங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பாக இருக்குது. யார் அந்த மனுஷன், எங்கேருந்தே வரான், யார் இவ்வளோ பேர் இந்த சிபிஐ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிருப்பாங்க, எல்லாம் ஒன்றும் பயந்துட்டு போயிருப்பாங்க, இல்லை மூஞ்சியை மூட்டிட்டு போயிருப்பாங்க, கேமராக்கு பயந்து அப்படி போயிருப்பாங்க. இந்த ஆள் தில்லா கெத்தா மேலே ஏறி நின்று அப்படி கையை காமிச்சிட்டு போகிறாரு அப்படின்னும் போது ஐயோ, சத்தியமாக இது வந்து என்ன மெசேஜ் தெரியுமா? நீங்கள் என்ன தான் நினச்சாலும் ஏன் அதை தான் அவருக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ 2 பேருக்குமே இதில் வந்து சம்மட்டில் அடித்த மாதிரி மெசேஜ். 3வது மெசேஜ் யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். நீங்கள் அனாவசியமாக இந்த மீடியா செட் பண்ணுற, HNI மீடியா செட் பண்ணுற நரேட்டிவ்ஸ்க்கு செட் பண்ணி குழம்பி மனம் பதச்சு நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி என்னையும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க மக்கா. நான் தெளிவாக தான் இருக்கிறேன். நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அந்த பக்கம் பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி, இந்த பக்கம் திமுக என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி குழப்பில் நானும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன், புரிஞ்சு தொலைஞ்சிக்கிங்க அப்படின்னு நமக்கு மெசேஜை கொடுத்துருக்காரு தளபதி. ஏன்னா நான் வந்து எந்த தப்பும் பண்ணாதவன், நான் உங்களுக்காக உண்மையாக உழைக்க வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து பிஜேபியும் திமுகவும் எதிர்த்து நான் இங்கே அரசியல் களத்தில் வந்திருக்கேன். ஆனால் என்ன ஒன்று சந்தர்ப்ப சூழ்நிலை என்னையே வந்து முட்டாளாக்கி எனக்கு தெரியாமல் கரூர் சம்பவத்தை பண்ணி அது ஒரு மிகப்பெரிய செக்காக இப்போ இந்த 2 கட்சிகளும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஒழிய மற்றபடி அதில் நான் தப்பு பண்ணலைன்றதில் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியும். நீங்களே என்னை நம்புறீங்க. அதனால் அதை வச்சுலாம் இவங்க என்னை வந்து லாக் பண்ணிட முடியாது. நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கிறேன். அதே மாதிரி இவங்க வேறு என்ன நரேட்டிவ்ஸ் கொண்டு வந்தாலும் சரி, என் ஃபேமிலியை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தாலும் சரி, எதை கொண்டு வந்தாலும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் தமிழக அரசியல் களத்தில் நம்மளுடைய தேர்தல் விஷயத்தை மட்டும் பாருங்கள், நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை கொண்டு போய் மக்களிடம் சேருங்க. மற்றபடி என்னை பற்றி யோசித்து கவலைப்படுறத விடுங்க. நான் கூல், ஐ எம் கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ இதை மக்களாகிய நீங்கள், ரசிகர்களாகிய நீங்கள், தொண்டர்களாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுவிட்டு திருப்பி குழப்பத்தில் போனீங்க அப்படின்னா அந்த குழப்பம் அவரை போய் தாக்கும். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி கூட இருக்கிற எல்லாருமே அழுத்தத்தின் பேரில் தான் இருக்காங்களே ஒழிய யாரும் ஆசைப்பட்டு போய் இல்லை. அது இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை தினகரனாக இருக்கட்டும், இல்லை ராமதாஸாக இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டுமே, இவங்களாம் ஏதோ அழுத்தம்னா என்ன, அவங்க பண்ண தப்புக்கு வேறு வழி இல்லை, மாட்டிக்கிட்டாங்க. இல்லைன்னா சேர முடியாது. இங்கே தளபதி தப்பு பண்ணலைன்றதுனால இவரை மாட்ட வைக்க முடியல, முடிச்சுட்டு திடீராங்க. ஸோ நீங்கள்
குழம்பாதீங்க, நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்றத நமக்கு மெசேஜாக கொடுத்துருக்காரு அந்த ரோட் ஷோ மூலிமா, சிபிஐயின் முன் ரோட் ஷோ. ஸோ இவ்வளோ நாளாக தளபதியை எஸ்ஓபி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு முடக்கி வச்சுருந்த இந்த தமிழக அரசாங்கத்தினால இனிமேல் ஒரு மயிரும் ஏன்னா தேர்தல் ஆணையம் கையில் எடுத்தாச்சு. வர 23ஆம் தேதி இல்லை சார் ஏப்ரல் 23ஆம் தேதி நம்மளுடைய எலெக்ஷன் டேட், மே 4ஆம் தேதி அது வந்து என்ற டேட். ஸோ நம்மளுடைய அடுத்த சிஎம் யாருன்னு நம்ம தீர்மானிக்கிற நாள் ஏப்ரல் 23. மறந்துடாதீங்க. நம்மளுடைய சின்னம் விசில் சின்னம், அதையும் மறந்துடாதீங்க. ஸோ இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. தளபதியுடைய தேர்தல் அறிக்கை எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த தேர்தல் அறிக்கைக்கூடிய திட்டை வரவுகளை புக்காக போட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேருங்க. சும்மா வாய் வார்த்தையை சொன்னால் அவங்களுக்கு புரியாது. எப்படி தேர்தல் அறிக்கை இருக்கோ, எத்தனை அறிக்கை கொடுக்குறாங்களோ அவ்வளோத்தையும் ஒரு மேனுவலாக போட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த தேர்தல் அறிக்கையை பிரச்சாரம் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கண்ட கட்சிகளை விமர்சனம் பண்ணுறது, கண்ட நாய்களை விமர்சனம் பண்ணுறது மேடையிலிருந்து நீங்கள் பண்ணாதீங்க. அது எங்களை போன்ற யூடியூபர்ஸ் உட்காந்து பண்ணிக்கிறோம் அப்பப்போ. பட் நீங்கள் தேர்தல் அறிக்கையை மக்களிடம் கொண்டு போய் சேருங்க. அதுதான் தமிழக வெற்றிகளுடைய தொண்டர்களும் இப்போ இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளும் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. நம்ம எந்த அளவுக்கு தேர்தலுடைய இந்த அறிக்கையை கொண்டு போய் சேர்க்குறோமோ அதுதான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றதில் துளி அளவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் நம்மளுடைய மைல்கல். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தளபதி கெத்து ஆல்வேஸு. இனிமேல் நம்ம எல்லாரையும் தளபதி அங்கங்கே வந்து பார்ப்பான்ற நம்பிக்கை இருக்குது. இந்த எஸ்ஓபிலாம் இல்லாமல். Okay, see you on another video. Love you all. Take care. Bye-bye.